Hello students, welcome to John Max. Today class for 10th standard Max பயிற்சி 2.1 third sum தான் மூணாவது sum தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக. ஸோ தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன். ஸோ நம்மளுக்கு தெரியும் மிகை முழுக்கள்னால் என்னது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1 2 3 எக்ஸட்ரா வரும். அவங்க கொடுத்துருக்கிறது 2ஆல் வகுபடும் என நிறுவுகன்னு கொடுத்துட்டாங்க. 2 இரு மிகை முழுக்கள்னு கொடுத்துட்டாங்க. ஒன்று ஒற்றைப்படையாகவும் ஒன்று இரட்டைப்படையாகவும் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ஆல் வகுப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ 2க்கு அப்புறம் நம்பர் என்ன, 3. ஓகேங்களா? இது ரெண்டையும் எப்படி இதனுடைய பெருக்கல் பலன். அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கனா அது 2ஆல் வகுப்படும். இப்போ பாருங்கள், 1 2 கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும், ஆன்சர் 3 இருக்குமா, 3 இருக்குங்களா? ஸோ இதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? 2ஆல் வகுப்படும் என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதனுடைய எண்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இரட்டைப்படை எண்ணுன்னு எடுத்துக்கலாம். கேஸ் 1 கேஸ் 2ன்னு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? வரிசை 1 வரிசை 2ன்னு கொடுத்தாலும் சரி. இரட்டைப்படை எண் ஓகேங்களா? ஸோ இரட்டைப்படை எண் நம்மளுக்கு 2ஆல் வகுப்படக்கூடிய எண், அது என்னன்னு தெரியாது. ஸோ அது A to Z வரைக்கும் ஏதோ லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கே கொடுத்துக்கோங்க. அப்போ 2k 2ஆல் வகுப்படும் இரட்டைப்படை எண் கே. ஓகேங்களா? ஒற்றைப்படை எண், ஸோ அதனுடைய ஒற்றைப்படை எண் இதோட அடுத்த நம்பர். அப்போ அடுத்த நம்பர்னால் அதோட 1 ஆட் பண்ணுமா, அப்போ 2k + 1ன்னு எடுத்துக்கோங்க. இரட்டைப்படைன்னா 2k, இது 2k + 1. இது இதனுடைய பெருக்கல் பலன். ஓகேங்களா? இது ரெண்டுடைய பெருக்கல் பலன்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும். அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கின மாதிரி 2kவையும் 2k + 1ஐயும் பெருக்கணும். 2k × 2k + 1. இது ப்ராக்கெட்டில் போட்டாலும் இதில் மல்டிபிள் சிம்பிள் போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், 2k + 1. இதை 2ஆல் வகுக்கும்போது கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்கும், k × 2k + 1 கிடைக்குதா? ஸோ அப்போ இவை 2ஆல் வகுபடும். சரியா? இப்போ கேஸ் 2ல் எடுத்துக்கலாம். கேஸ் 2ல் இதை அப்படியே மாற்றி எடுத்துக்கோங்க. ஒற்றைப்படை எண் ஏன்னா மிகை முழுக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இரட்டைப்படையிலையும் ஒற்றைப்படையிலையும் மாற்றி போட்டு பார்க்கணும். ஒற்றைப்படை எண் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிட்டோம், 2k + 1 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இரட்டைப்படை எண் இதனுடைய அடுத்த நம்பர் இரட்டைப்படை எண். ஓகேங்களா? இதனுடைய அடுத்த நம்பரோட இன்னொரு 1 ஆட் பண்ணுமா, அப்போ 2k + 1 + 1 அப்படின்னா 2k + 1 + 1 + 2. அப்போ 2k + 2. அதனுடைய பெருக்கல் பண்ண இது ரெண்டுத்தையும் பெருக்கணுமா, பெருக்க பலன். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருங்க, 2k + 1 × 2k + 1. ப்ராக்கெட் போட்டாலும் பெருக்கல்னாலும் ஒன்று தான். இப்போ 2k + 1ல் எதையும் வெளியில் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2k + 2ல் ரெண்டுத்துலேயும் 2 இருக்கா? ஸோ வெளியில் எடுத்துகிட்டு இதில் மீதி என்ன இருக்கும், k மட்டும் இருக்கும். இதை O2 2ன்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு 2 வெளியில் எடுத்துகிற மீதி என்ன இருக்கும், 1. திரும்பவும் உள்ள மல்டிபிள் பாருங்கள், 2 × k 2k, O2 2. நம்ம வெளியில் எடுத்தப்புறமும் திரும்ப மல்டிபிள் பண்ணி பார்த்தா அதனுடைய பெருக்கல் பலன் பார்த்தா திரும்பவும் பழைய நம்பர் நம்மளுக்கு வந்துடணும். இப்போ இதில் டிவைடில் 2 போட்டு மல்டிபிள் பெருக்கல் பலன் பாருங்கள், 2 2 கேன்சல் ஆகிட்டு மீதி டேர்ம் இருக்குமா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 2 வகுத்தல் 2ஆல் கண்டிப்பாக இது அடிபடும். therefore இவை 2ஆல் வகுப்படும். ஓகேவா? கண்டிப்பாக இது 2ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இது 2 கீழே வகுத்தலில் போட்டு பாருங்கள். இங்கே கீழே இருக்கிற 2 இந்த 2 வகுப்பட்டுட்டு மீதி என்ன இருக்கும், 2k + 1 k + 1 இருக்கும். அப்போ இந்த கேஸ் 2 என்னாகும், 2ஆல் வகுப்படும். அப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்டாங்க, இரு மிகை, அந்த கணக்கில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ பெருக்கற் பலன் 2ஆல் வகுபடும். 2ஆல் வகுபடும் கொடுத்துருக்குற கொஸ்டினை அப்படியே திரும்பவும் எழுதி காட்டுங்க. கண்டிப்பாக இதனால தான் மார்க் குறையாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும். தேங்க்யூ.